ஹாய், உங்கள் விஜய் ஆற்காட்ல இருந்து. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழமையான நடுக்கல்லுக்கு வந்திருக்குங்க. ஆமாங்க. இந்த நடுக்கல் வந்து ரொம்ப பழமையான நடுக்கல். இந்த நடுக்கல்லுடைய அமைப்ப தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த நடுக்கல் வந்து அமைப்புல வந்து என்ன இருக்குன்னா, இந்த ஊருக்கோசம் உயிர் தானம் குடுத்துருக்காருங்க. ஆமாங்க. உயிர் தானம் குடுத்ததுக்கு அத்தாட்சி என்னான்னா, அவருக்கு தனக்கு தனியே அ உயிர் தானம் குடுத்தது தான் இந்த நடுக்கல்லுடைய ஒரு சிறப்பு அம்சமே. இப்ப நம்ம அந்த பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க. இப்போ இங்கருந்து ஒரு மூங்கில் தெரியுதுங்களா? இது வந்து மூங்கில்ங்க. இது மாரி ஒரு இது மாரி காமிச்சிருக்காங்க மூங்கில். இந்த மூங்கில்ல வந்து நம்ம தலையோட பாகத்த வந்து கட்டிடுவாங்க. இந்த பாரு கட்டியிருக்காங்களா? இது வந்து மூங்கில்ல கட்டுனதுங்க. மூங்கில்ல கட்டிட்டு இவரு கையில வந்து பாருங்க, ஒரு அம்பு ஒண்ணு இருக்குங்க. கத்தி மாரி ஒரு அம்பு ஒண்ணு இருக்கும். அந்த கத்தி மாரி ஒரு அம்புல வந்து தனக்கு தானே அவரு கயித்த அறுத்துக் கொள்வாருங்க. ஆமாங்க. இது வந்து உயிர் தானம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இது வந்து பழமையான ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு நடுக்கல்லு. இந்த நடுக்கல்லு எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரத்துலருந்து அரக்கோணம் போற வழியில பல்லூருன்ற கிராமத்துல தாங்க இந்த பழமையான ஒரு 1000 வருடம் பழமையான நடுக்கல் அமைஞ்சிருக்குது. ஆமாங்க. இது மாரி பழமையான நடுக்கல்லெல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா, இது வந்து நம்ப தமிழ் வரலாறுலயே தனக்கு தானே வந்து உயிர் தானம் குடுத்தவங்க. ஆமாங்க. அது மாரி பழமையான நடுக்கல்லுங்க. இந்த ஊருக்கோசம், இந்த மக்களுக்கோசம் இவரு வந்து உயிர் தானம் குடுத்திருக்காரு. இவருடைய வீர மரணங்க. ஆமாங்க. சிவாய நம! இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத கண்டிப்பா பாருங்க. ஆற்காட்ல இருந்து உங்கள் விஜய். இப்போ வாங்க, இந்த சிலையோட அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சுத்தி பார்த்துடலாம். சிவாய நம!